இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா க்ரீமி ரெட் சாஸ் பாஸ்தா. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க விட்டு அதில் பாஸ்தா கொஞ்சமாக ஆயில் ஊற்றி நல்லா வேக விடலாம். வெந்ததுக்கப்புறம் அது தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த பூண்டு, வெங்காயம், உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது அதில் குட்டி குட்டியாக ஆட் பண்ணியிருந்த குடமிளகா, ரெட் சாஸ் சேர்த்து நல்லா கிளறி விடலாம். இப்போது வேக வச்சு வடிகட்டி வச்சிருந்த பாஸ்தாவை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறி விடலாம். நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம தேவைக்கேற்ப சீஸ் திருவி போட்டுட்டு சூடாக சர்வ் பண்ணிங்கன்னா சீஸ் ரெட் சாஸ் பாஸ்தா ரெடி.